ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா. இப்பொழுதெல்லாம் ஜலதோஷத்துடன் கூடிய ஜுரம் நிறைய பேருக்கு வருகிறது. ஜலதோஷம், கோல்டு, ஃபீவர் இவைகளெல்லாம் சேர்ந்து வருகிறது. இப்படி சிறியவர்கள் பெரியவர்கள் பல நிலைகளை அடையும் போது அவர்களுக்கு ஒன்றும் புரியாது. என்ன மாத்திரை சாப்பிட்றது, யாரை பார்க்கறது? இதற்கு ஒரு காரணம் சொல்கின்றார்கள் சித்தர். நாம் உண்ட எச்சில் சோற்றை பிச்சைக்காரர்களுக்கு தானமாக இடுவது, நம் வீட்டில் குழந்தைகள் மற்றும் மற்றவர்கள் சாப்பிட்ட எச்சில் சோற்றை வீட்டில் உள்ள பெரியோருக்கு உண்ண அளிப்பது, வீட்டில் வேலை செய்பவர்களுக்கு நாம் உண்ட எச்சில் சோற்றை அளிப்பது, இப்படிப்பட்ட கர்ம வினைகளை நாம் பெற்றதால் இந்த நோய் வந்தது என்று மனமாற ஏற்றுக்கொண்டு அதை அகற்றி நமக்கு நல் வாழ்வருளும் இப்படிப்பட்ட நோய்க்கு உரித்தான தேவதை சந்திர நிபானனா ஆவாள். இந்த நோய் அகல சந்திர நிபானனா தேவியை சோமசூத்திர சந்திர நிபானனா ஸ்ரீ ஓம் ஜெயஹரி சோமஸ்ரீ ஓம் என்று சொல்லுங்கள். இரண்டாவதாக, ஸ்ரீ ஜ்வரஹரேஸ்வரருக்கு தேனால், மலை தேனால் அபிஷேகம் செய்து அரிசி புட்டு செய்து 108 காயத்ரி, அந்த தேவி காயத்ரி மந்திரத்தை ஜெபித்து அந்த புட்டை ஏழை குழந்தைகளுக்கு தானம் அளிக்க வேண்டும். இப்படி காயத்ரி தேவியின் காயத்ரி மந்திரம் என்ன? ஓம் பூர்புவ சுவஹ தத்ச விதர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோ யோ ந பிரஜோதயாது. இந்த மந்திரத்தை ஓதி தானம் அளிக்க வேண்டும். இந்த நோய் அதுக்கு உரித்தான தன்வந்திரி சோமநாத தன்வந்திரி என்கின்ற மிக மிக சக்தி வாய்ந்த தன்வந்திரி. இவரை வித்யா கணநாத ஹரி ஓம் ஜெயஹரி ஓம், வித்யா கணநாத ஹரி ஓம் ஜெயஹரி ஸ்ரீ ஓம் என்று சொல்லுங்கள். இப்படி இந்த மந்திரத்தால் துதித்து மேற்கண்ட முறையிலே சந்திர நிபானனா தேவியை பூஜித்து ஸ்ரீ ஜ்வரகரேஸ்வரர் சுவாமிக்கு அபிஷேகத்திற்கு பின்பு அரிசி புட்டினை தானம் அளித்திட இந்த நோய்க்கு உரித்தான கர்ம வினைகள் எளிதில் தீர்ந்திட நாம் நல்ல வாழ்வே பெறலாம். ஒவ்வொரு கோவிலிலும் பல்வேறு இடங்களிலே ஜீவசமாதி கொண்டுள்ள சித்தர்கள் பல வகையான முறைகளிலே மக்களுக்கு அருள் புரிந்து வருகின்றார்கள். உதாரணமாக சென்னை திருநின்றவூர் ஸ்ரீ ஹிருதயாலீஸ்வரர் ஆலயத்திலே உள்ள ஸ்ரீ அக்னி புராந்தக மகரிஷி முதுகு வடத்தில் உள்ள நோய்களையும், சென்னை சித்துக்காடு தாந்திரீஸ்வரர் சிவாலயத்திலே நந்தி மண்டபத்தில் நந்திக்கு வலது பக்கத்தில் உள்ள ஸ்ரீ பிராண தீபிகா சித்தர் மற்றும் இருதய நோய்களையும், சென்னை திருக்கச்சூர் தியாகராஜ சுவாமி ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ அக்னி கச்ச சித்தர் எப்பேற்பட்ட அல்சர், பெப்டிக் அல்சர் என்று சொல்லுவோமே, இப்படிப்பட்ட வயிற்று உபாதைகளையும் தீர்க்கும் வல்லமை பெற்றவர்கள் இவர்கள் கோயிலின் தூண்களில் அமைந்துள்ளார்கள். இதுதான் ஜீவசமாதி என்பது. லிங்க ரூபத்தை மட்டும் கண்டு நாம் சும்மா இருக்கக்கூடாது. ஒவ்வொரு தூணிலும் சித்தர்களுடைய திருவுருவம் இருக்கும். இல்லை என்றால் ஆலய தூண்களின் மகிமை என்ற எங்களது ஆசிரம புத்தகத்தில் கொடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். மூன்றாவதாக, பூந்தமல்லி ஸ்ரீ வைத்தீஸ்வரன் கோவில். இந்த திருக்கோயிலிலே பல ஆன்மீக சக்தி வாய்ந்த ரகசியங்கள் புதிந்திருக்கிறது. ஸ்ரீ தையல் நாயகி அன்னையின் சன்னதிக்கு எதிரிலே, அந்த எதிரிலே ஸ்ரீ ஆஞ்சநேய மூர்த்தி தரிசனம் தரும் தூணிலே அதற்கு பின்புறம் ஸ்ரீ அவதூது ரோக நிவர்த்தீஸ்வரர் என்ற சித்தர் ஜீவசமாதி கொண்டு அருள் பாலித்து வருகின்றார். இவருடைய விசேஷ தன்மை என்னவென்றால், இவர் எந்த நோயிலிருந்தும் ஒருவர் தன்னை தற்காத்து கொள்ள அருள் புரியும் மிக மிக அற்புத காருண்ய சித்தர். உதாரணமாக, ஒருவருக்கு அம்மை நோய் பற்றும் அறிகுறிகள் தென்பட்டால் ஸ்ரீ அவதூது ரோக நிவர்த்தீஸ்வரரை தரிசித்து இயன்ற அளவில் நீர்மோர், இளநீர், குளிர்பானங்கள், மிளகு சாதம் போன்றவற்றை தானமாக ஏழைகளுக்கு வழங்கி தன்னை அந்த நோயிலிருந்து
அவரவர்கள் தற்காத்து கொள்ளலாம். ஒரு குழந்தைக்கு போலியோ தாக்கும் அறிகுறி ஏற்படும் போல் இருந்தால் இந்த சித்தரை தரிசனம் செய்து இயன்ற அளவு ஊனமுற்றோருக்கு சக்கர பலகை, அதாவது சக்கர பலகை, நடக்க முடியாமல் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி சக்கர பலகை, அந்த உட்காந்துக்கிட்டு பலகையிலே சப்பரம் போல போவாங்க, நல்ல ஊன்றுகோல், சக்கர வண்டி, ஜெய்ப்பூர் லெக் எனப்படும் செயற்கைக்கால் போன்றவற்றை தானமாக வழங்கி அந்த குழந்தையை போலியோ நோயிலிருந்து தற்காத்து கொள்ளலாம். இது குழந்தைகள் பிறந்த உடனே எல்லோரும் முன்பாக வருவதற்கு முன் செய்வதும் நல்லது. இப்படி எந்த நோய்கள் அறிகுறி தென்பட்டாலும் அதற்கு உரிய தான முறைகளுடன் கூடிய இந்த சித்தர் பெருமானின் தரிசனம் அந்த நோயிலிருந்து எவரையும் நல்ல விதமாக தற்காப்பார். நோய் கண்டபின் அருள்பாலிக்கும் தெய்வங்கள், தெய்வ சன்னதிகள் பற்றி நாம் அறிந்துள்ளோம். ஆனால் நோய் வரும் முன் காக்கும் ஸ்ரீ ரோக நிவர்த்தீஸ்வரரின் அருள்தன்மை மருத்துவத்துறைக்கே ஒரு பெரும் சவாலாக இருக்கிறார். நோய் வரும் முன்னரையே அந்த நோயிலிருந்து நம்மை காக்கும் அற்புத சித்த புருஷர். இவருக்கு கங்கை காவிரி நீரால் அபிஷேகம் செய்து நல்ல மஞ்சள் குங்குமம் இட்டு வலம் வந்து வணங்கி ஏழைகளுக்கு, குறிப்பாக தொழுநோய், புற்றுநோய் போன்ற கடுமையான நோய்களால் பாதிக்கப்பட்டவருக்கு உணவு, உடை, டானிக்குகள், மருந்துகள் அளித்து வந்தால் எப்பேற்பட்ட கடுமையான நோயும் தனியும். இப்படி திதி நட்சத்திரம் போல 27 விதமான யோகங்கள், யோக நேரங்கள் உண்டு. இதில் வைத்திருதி யோகம் என்கின்ற நேரத்திலே இவருக்கு, நம்ம வைத்திருதி சன்னாபதியில் வருதில்ல, இந்த வைத்திருதி நாம யோக நேரத்திலே இவருக்கு மூலவர் ஸ்ரீ முத்துக்குமார சுவாமிக்கும் அபிஷேக ஆராதனைகள் செய்து இஞ்சி, மஞ்சள், மிளகு, சீரகம், பிரண்டை கொடி கலந்த ரசம், சாம்பார், நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இஞ்சி, மஞ்சள், மிளகு, ஜீரகம், பிரண்டை கொடி கலந்த ரசம், சாம்பார் சாதம் தன்னை அன்னதானமாக இட்டு வந்தால் எப்பேற்பட்ட கடுமையான நோய்களுக்கும் நிவாரணம் கிட்டும். பிரண்டை கொடியானது பித்ருலோகத்திலிருந்து வந்த எள் போல பித்ருலோகத்து தாவரம் ஆதலால் பித்தர்களின் சாபங்களால் ஏற்படும் நோய்களுக்கு இது நல்ல தக்க பரிகாரம் தரும். ஆகவே பொதுவாக அமாவாசை மட்டும் இல்லாமல் தினம்தோறும் காலையில் வசுக்கள் எனப்படும் வசு பித்ரு தேவர்களின் சக்தி மிகுந்து இருப்பதால் காலையில் பிரண்டை கொடியை வசு பித்ரு தேவேபியோ நமகா அல்லது வசு பித்ரு தேவர்களை போற்றி என்று துதித்து வணங்கியே பிரண்டை கொடியை பயன்படுத்த வேண்டும். இப்படி நேர்த்திக்கடன் செய்யாமல் விட்டவர்களுக்கு எத்தனையோ பிரார்த்தனைகள் செய்து அதை மறந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும். அப்படி நேர்த்திக்கடன் செய்து கொண்டு நிறைவேற்றாதவர்களுக்கு தக்க பரிகாரம் பிராய்ச்சித்தம் வழங்குவது பூந்தமல்லி பூ இருந்த வள்ளி ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி ஆலயமாகும். இங்கு நடு மண்டபத்தில் நந்தீஸ்வரருக்கு மேல் உள்ள நவக்கிரக நவச்சக்கர மண்டலத்தில் உள்ள நவக்கிரக மூர்த்தி, தேவதா மூர்த்திகள் நேர்த்திக்கடன்களுக்காக அதற்கான தோஷங்களை ஏற்று அவர்களே நிவர்த்தி தருகின்றார்கள். இங்கு எள் சாதம் தன்னை தானமளித்து நவக்கிரக நவச்சக்கர மண்டலாதி தேவர்களை மனமாற கண்ணால் தரிசித்து நெடும் காலமாக காத்து கிடக்கும் நேர்த்தி கடன்களை உடனடியாக நிறைவேற்றிட ஆவண செய்ய வேண்டும். நேர்த்திக்கடன் செய்வதற்கு நீண்ட காலமாக தாமதம் செய்வதால் பலவிதமான காரிய தடங்களும் உடல் உபாதைகளும் ஏற்படும். இதையாவது புரிந்து கொண்டு இப்படி கொஞ்சம் தவறவிட்டவர்கள் விழித்து கொள்ளுங்கள். இந்த நவச்சக்கர தேவமூர்த்திகள் லிங்கத்தின் மேல் பட்டு பிரதிபலிக்கும் மாசி மாத சூரிய கிரகண அந்த ரேசஸ் பாஸ்கர பூஜை தம்முள் ஏற்று இங்கு அடிப்பிரதர்ஷனம் அங்கப்பிரதர்ஷனம் செய்வோருக்கு மிக மிக அருள் கிடைக்கும். அப்படிப்பட்ட அருள் பாலிப்பவரே இவர். இது அங்காரக ஸ்தலமாக விளங்குவதால், செவ்வாய் ஸ்தலமாக விளங்குவதால் செவ்வாயென்று அங்கப்பிரதர்ஷனம் அடிப்பிரதர்ஷனம் செய்வது மிகவும் விசேடமான ஒன்று.
ஐந்தாவதாக சென்னை திருவல்லிக்கேணி திருவெட்டீஸ்வரர் கோயிலில் தீக்காயம் பட்டவர்கள், ஆழ்ந்த ரணப்புண் தீராத புண் ரணத்தால் பாதிக்கப்பட்டோர் ஆகியோருக்கு சென்னை திருவல்லிக்கேணியிலே எழுந்தருளியுள்ள திருவட்டீஸ்வர சிவபெருமான் ஜண்பகாம்பிகை நிவாரணம் அளிக்கின்றார். அத்தகையோர் இந்த திருக்கோயிலில் இயன்ற அளவு தான தர்மங்களும் திருப்பணிகளும் செய்து வந்தால் இயற்கை தோல் வர பெறுவார்கள். அந்த புண் ஆறி பழைய போல் இந்த தோலானது ஸ்கின்னானது வந்துவிடும். இந்த லிங்கேஸ்வர மூர்த்திக்கு பசும்பால், மலைத்தேன், தயிர், இளநீர், சந்தன அபிஷேகம் செய்து சிறு குழந்தைகளுக்கு தேன், பால், தேங்காய் கலந்த தின்பண்டங்களை மனமாற தானம் அளித்து வந்தால் எத்தகைய ஆழ்ந்த தீக்காயம், தீரணமும், த்ரெட் டிகிரி பேர்ன்ஸ் இப்படி விரைவில் ஆறி குணம் அடைவார்கள். இந்த கோவிலில் விசிறி தானம் செய்வது மிக மிக சிறப்பு. தொடர்ந்து பார்ப்போம். இப்பொழுது நோய்களை அகற்றுவதற்காக சித்தர்கள் அருளி வருகின்ற எத்தனையோ எளிமையான சக்தி வாய்ந்த முறைகளை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து பாண்டிச்சேரி அருகே வில்லியனூரில் இருந்து சற்று தொலைவிலே கண்டமங்கலம் சின்னபாபு சமுத்திரம் என்னும் சிற்றூரிலே, இந்த கிராமத்தின் ஓரத்திலே ஒரு சித்த புருஷரான ஸ்ரீ படே சாஹிப்பின் ஜீவசமாதி அமைந்துள்ளது. இது எல்லோருக்கும் தெரிய வாய்ப்பு இருக்கிறது. தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அவர் வாழ்ந்த காலத்திலே தன்னிடம் வருகின்ற எத்தனையோ நோயாளிகளை கோயில் ஜீவசமாதி கோயில் இந்த நுழைவாயில் உள்ள மகிழ மரத்தை வேகமாக சுற்றி வர செய்வார். இந்த மகிழ மரத்தை கொஞ்சம் வேகமாக சுற்றி வாங்களேன் அப்படின்னு சொல்லுவார். அவர்கள் களைப்படைந்தால் கூட அதை கண்டுக்கவே மாட்டார். காணாதது போல் இருந்து விடுவார். மகிழ மரத்தை சுற்றி வந்த களைப்பிலே நோயாளிகள் அப்படியே மயக்கமடைந்து கீழே விழுந்து விடுவார்கள். அந்த நிலைமைகள்லாம் பார்த்திருக்கிறோம். இந்த நிலையில்தான் இருந்த இடத்திலிருந்தே கீழே விழுந்தவர்களை தீர்க்கமாக அப்படியே ஒரு பார்வை பார்ப்பார். அப்படி நோயாளி மயக்கம் தெரிந்து எழுந்தவுடன் என்ன நடக்கும் என்றால், ஒரே சந்தோஷத்திலே கொதித்து கூத்தாடுவார்கள். என்ன காரணம்? அவரது நோய் முற்றிலுமாக பறந்தோடி இருக்கும். நோய் இருந்த சுவடே தெரியாது. அப்படித்தான் தான் இருந்த இடத்திலிருந்தே பல லட்சக்கணக்கானோரின் நோய்களை இறையருளால் தீர்க்கும் வல்லமை பெற்ற ஈடில்லாத சித்த புருஷரே ஸ்ரீ படே சாஹிப் மகான். இப்படி கொடிய தொற்று நோய்கள், தீராத வியாதிகள் போன்றவற்றால் அவதி பெற்று வருபவர்கள் ஸ்ரீ படே சாஹிப் ஜீவ சமாதியை தரிசனம் செய்து இயன்ற அளவு அன்னதானம், நீர்மோர் தானம் செய்வது உத்தமமான நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். குறிப்பாக புற்றுநோய், கேன்சர், தீராத டிபி, காசநோய், தொழுநோய், எய்ட்ஸ் போன்ற கடுமையான நோய்களை உடையோருக்கு இந்த படே சாஹிப் மகானின் ஜீவசமாதி தரிசனமே ஒரு பெரும் அருமருந்தாக உங்களுக்கு அமையும். அறுவை சிகிச்சை நிபுணர்கள், ஏனைய மருத்துவத்துறை வல்லுநர்கள் ஸ்ரீ படே சாஹிப்பின் சமாதியை தரிசனம் செய்து கண்டிப்பாக உங்களிடம் வசதி வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் கூட தயங்காதீங்க. அல்பத்தனம் பயணம் பண்ணக்கூடாது. நிறைய திருப்பணிகளை செய்ய வேண்டும். பொருள் உள்ளவர்கள் செய்யலாம். அதில் சிக்கனம் பார்க்காதீர்கள். தான தர்மங்கள் செய்யுங்கள். உங்கள் தலைமுறையையும் காக்கும் வசதி உள்ள மருத்துவர்கள். ஏழைகளுக்கு இது இல்லை. இப்படி அவர்கள் தர்மங்களையும் செய்தால் தங்கள் துறையிலே பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டு உலக புகழ் பெறும் அற்புதமான ஒரு மருத்துவர் என்ற பெயரையும் மங்காமல் பெறுவீர்கள். நீங்கள் 3 தலைமுறைக்கும், ஏன் 7 தலைமுறைக்கும் செய்த புண்ணியம் உங்களுடைய சந்ததியை காக்கும். இல்லை என்றால் மருத்துவர்கள் வீடு படும் அலங்கோலங்கள் சொல்லி மாளாதது. புதிதாக மருத்துவம் தொடங்குவோர், டாக்டர் படிப்பை ஆரம்பிக்குவோர், அந்த மருத்துவத்தை மருந்து கடை வைப்பவர்கள் இந்த படே சாஹிப் அருளை பெறுவதற்கு வர வேண்டும். கையில் ஸ்ரீ தன்வந்திரி லோக தும்புரு வீணையுடன் ஸ்ரீ படே சாஹிப்பின் தோற்றம் கோவிலின் அழகான வண்ணப்படத்தில் பதிந்து உள்ளது. இது காண்பதற்கு அரிய மிக அற்புதமான காட்சியாகும். ஸ்ரீ படே சாஹிப் குழந்தைகளுக்கு இனிப்புகள், மாம்பழம் ஆகியவற்றை அளித்து அவர்கள் மனம் கழிக்க சந்தோஷம் செய்வார். அப்படிப்பட்ட மகான். நிறைய மாம்பழம் இருக்கும்.
குழந்தைகள் அவரை தேடி வந்துக்கிட்டே இருக்கும்போது எடுத்து 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 கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்படிப்பட்ட அற்புதமகான். அதை கொடுத்தவரும் இன்றும் இருக்கிறார். ஆகவே அவர் தம் ஜீவசமாதியிலே மாம்பழம் இனிப்புகளை அனைவருக்கும், குறிப்பாக குழந்தைகளுக்கு கொடுத்தால் வெற்றி முழுமையாக கிடைக்கும். இப்பொழுது மாம்பழ சீசன் முடிய போகின்றது, இப்பொழுதே செல்லுங்கள். அப்புறம் அடுத்தாப்புல இயற்கை எண்ணெய் ஜோதி இருள் கெடுத்தார் அருள் கொடுத்தாரே என்று எண்ணெய் தீப ஜோதியை பற்றி கூறுகின்றார்கள். பல வருட இருளை ஒரு சிறிய அகல் விளக்கின் ஜோதி போக்கி விடுகின்றது. இருள் என்றால் தீய எண்ணங்கள் என்ற ஒரு பொருளும் உண்டு. காலையிலும் மாலையிலும் வீட்டில் விளக்கேற்றும் போது அந்த எண்ணெய் தீப ஜோதியின் ஆன்மீக சக்தியால் பல அற்புதங்கள் விளைகின்றன. சந்தியா, சரஸ்வதி, காயத்ரி என்று 3 தேவியரும் ஜோதியை முறையே காலை மாலை மதியம் 3 வேளைகளிலும் காலத்தை ஆண்டு கொண்டு வருகின்றார்கள். இந்த கால நேரங்களிலே காலை 5 மணி முதல் 6, மதியம் 11 மணி முதல் 12, மாலை 5 முதல் 7 எங்கெல்லாம் இயற்கை எண்ணெய் ஜோதி தென்படுகின்றதோ அங்கெல்லாம் இந்த தேவியர்கள் உடனே ஆவாகனமாகி விடுவார்கள். அதனால்தான் கோவில்களிலும் வீடுகளிலும் இல்லங்களிலும் அந்த காலத்தில் விளக்கேற்றினார்கள். இப்பொழுதும் சில இல்லங்களில் நடைபெறுகிறது. இது எல்லோர் வீட்டிலும் நடைபெற வேண்டும். இவர்கள் ஜோதி ரூப தேவியர்கள் ஆதலின் ஜோதியில் தான் வந்து தங்குவார்கள். அப்பொழுதுதான் அருள் பாலிக்க முடியும். எனவே தான் காலை மாலைகளில் தீபம் ஏற்றும் நல்ல பழக்கம் நிலவியது. சில இடங்களிலே நிலவிக்கொண்டே இருக்கிறது. மதியத்தில் விளக்கேற்றும் பழக்கம் மறைந்து விட்டதா என்றா அந்த வினாவும் எழலாம். ஔபாசனம் அல்லது அக்னி சந்தானம், அக்னிஹோத்திரம் என்ற ஒளி வழிபாடு ஜாதி இன பேதமின்றி அனைவரும் செய்ய வேண்டியதாகும். சிறு ஹோமகுண்டம் அமைத்து ஜோதியிலிருந்து ஹோமனையிலே தாமரை தண்டு திரியிலே விளக்கேற்றுவார்கள். ஹோமத்தின் முடிவிலும் தீபம் ஏற்றுவது உண்டு. இந்த மதிய வழிபாடும் வழக்கிலிருந்து மறைந்து விட்டது. இதை மீண்டும் ஒவ்வொரு வீட்டிலும் அருகிலுள்ள ஆலயத்திலுமாவது முன் அனுமதி பெற்று ஆரம்பித்து விடுங்கள். இவ்வாறாக நித்திய பூஜைகளை மனித குலம் மறந்ததினால் வாழ்க்கை துன்பங்களும் வன்முறைகளும் பெருகிவிட்டது. இப்பொழுது வன்முறை என்பது எப்பொழுது, எந்த இடத்திலே, எந்த ஊரிலே, எந்த தெருவிலே, எங்கு நடக்கும் என்று சொல்ல முடியாத அளவுக்கு காரணம் துர்சக்திகள், தூய சக்திகள் இல்லாமல் கெட்ட சக்திகள், கெட்ட எண்ணங்கள் மனிதர்களிடம், மக்களிடம் பெருகி வருகிறது என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். இப்படி இருளை போக்க இருளோ பலவிதமான நோய்களையும் தீவினைகளையும் உருவாக்குகின்றது. ஒரு சிறு அகல் விளக்கை ஏற்றினால் அது போதும், அனைத்து தீய வினைகளும் ஆவிகளும் பறந்துவிடும். இதனால் தான் இறந்தவர் வீட்டில் அவர் இறந்த இடத்திலே 10 நாட்களுக்கு தீபம் வைப்பதை பார்த்திருக்கிறோம். அந்த பழக்கம் இன்றும் நிலவுகின்றது. தற்காலத்தில் மண்ணெண்ணெய் கேஸ் விளக்குகள் ஏற்றி வைக்கிறார்கள் சில இடங்களிலே. இது மிக மிக கொடிய பாவம், தவறு. தாவர எண்ணெயின் ஜோதியே ஏற்ற வேண்டும். நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இப்படி ஏற்றுங்கள். இதனால் ஆவி சேஷ்டைகள் இல்லாமல் இருக்கும். ஏனென்றால் தீய ஆவிகள் ஜோதியை கண்டால் ஓடோடிவிடும். காரணம், விளக்கில் ஆவாகனமாகும் பிரம்ம தேவதை, ஜோதிக்கு உரித்தான சந்தியா, சரஸ்வதி, சாவித்ரி, திரிசக்தி போன்ற தேவதைகளை நமது வீட்டுக்கு பாதுகாப்பாக கவசமாக நின்று ஆவி, தீய ஆவிகளை ஓட ஓட விரட்டிவிடும். எனவே இல்லத்தில் எப்பொழுதும் ஜோதி மின் விளக்கு அல்ல, எண்ணெய் விளக்கே எரியுமாயின் அதுவே மிக மிக சிறந்த ஆன்மீக பாதுகாப்பாக அமையும். இயற்கை எண்ணெய் ஜோதி கண்களுக்கு மிகவும் நன்மைதான் தரும். மின்விளக்கு, சீமை எண்ணெய் விளக்கு, பெட்ரோமாக்ஸ் விளக்கு ஆகியவை தீமை பயக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அந்த காலத்தில் செய்தார்கள். இந்த நவீன காலத்தில் பூஜை அறையிலாவது இப்படிப்பட்ட நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், எலுப்பெண்ணெய், நெய் இவற்றை கொண்டு விளக்கு ஜோதியை ஏற்றப்பட வேண்டும். மின் விளக்கானது நைட் லேம்பை பூஜை அறையில் எப்போதும் எரிய வைப்பது நாகரிகமாக விட்டது. இது தவறு. பசுநெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், இலுப்பை எண்ணெய் போன்றவற்றை ஏற்றுவது தான் நல்ல பலனை தரும். கடலை எண்ணெய் எந்த காலத்திலும் அறவே ஏற்றக்கூடாது. கடலை எண்ணெயால் விளக்கேற்றினால் பெரும் சாபங்கள் வரும்.
இதனால் கடன் தொல்லைகள் பெருகி வந்துவிடும், தீர்க்கவே முடியாது. நல்லெண்ணெய் ஜோதி பெருமாளுக்கு உரிய சிறந்த மூலிகையான எள்ளில் இருந்து எடுக்கப்படும் நல்லெண்ணெயால் ஏற்றப்படும் ஜோதி வாசவி வீரிய கிரணங்களை உருவாக்குகிறது. இது பித்தத்தை போக்கும், பித்தாதிக்க நோய்கள், கட்டிகள், கல்லீரல் நோய்களை போக்கும். ஜோதியை பார்த்தவாறே வாசவி வீரிய தேவியை துதித்திட கிரணங்கள் கண்கள் வழியே பாய்ந்து உடம்பில் இருக்கும் எப்பேற்பட்ட பித்த நோய்களையும் விரட்டி அடித்து தீர்க்கும். விளக்கெண்ணெய் ஜோதி ஆமணக்கெண்ணெய் பராசக்திக்கு மிக பிரீத்தியான பிணை ஈஸ்வர ஜோதியை உருவாக்கும். விளக்கெண்ணெய் ஜோதியானது கண் சிவத்தல், பூ விழுதல், வீங்குதல், இப்படி மெட்ராஸை போன்ற கண் நோய்களுக்கு நல்ல தடுப்பாக பாதுகாப்பாக அமையும். ஜோதியை நீங்கள் சிறிது நேரம் உற்று நோக்கி தியானித்திட அதன் கதிர்கள் கிரணங்கள் கண்கள் வழியே பாய்ந்து உடனே ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். பசுனை தீபம் தூய பசுனை உருவாக்கும். ஸ்கோல பிரதாதி கிரணங்கள் என்ற உடலின் துர்நாற்றத்தை போக்கும். சில பேருக்கு இந்த உடம்புலேயே ஒரு துர்நாற்றம், கெட்ட வாசனை வரும். அந்த ஜோதியை உற்று பார்த்தவாறே ஸ்தூகோல தேவியை மனதார பிரார்த்தனை செய்ய வேண்டும். அந்த ரேஸ்கள் கிரணங்கள் கண்கள் வழியே பாய்ந்து உடலில் சொல்ல முடியாத ஒரு கெட்ட நாற்றம், துர்நாற்றத்தை போக்கும். தேங்காய் எண்ணெய் தீபம் பிள்ளையாருக்கு மிக மிக பிரீதி அளிக்கும். தேங்காய் எண்ணெய் தீப ஜோதியானது மிருது பல பாலா என்ற கிரணங்களை கதிர்களை உருவாக்குகின்றது. இது தோல் வியாதிகளுக்கு நல்ல நிவாரணம் அளிக்கின்றது. தினமும் தேங்காய் எண்ணெய் ஜோதியில் தன் தேகத்தை காட்டி அமர்ந்த வண்ணம் ஜோதியை நோக்கி மிருது பலாதேவியை மனமாற தியானித்து வழிபட எப்பேற்பட்ட கடுமையான தோல் வியாதிகளும் குணமாகும். இதை தோல் நோய் மருத்துவர்களும் செய்வது நல்லது. இலுப்பை எண்ணெய் தீபம் சிவபெருமானுக்கு மிக மிக பிரீத்தியான இலுப்பை எண்ணெய் உரையும் அந்த தன்மை உடையது. சுடராப விருத்தியாதி கிரணங்கள் இலுப்பை எண்ணெய் ஜோதியில் வெளியிடுகின்றது. இந்த கிரணங்கள் எவ்வித அலர்ஜியையும் குணப்படுத்துகிறது. தினமும் இலுப்பை எண்ணெய் ஜோதியை பார்த்த வண்ணம் தியானம் செய்தால் எப்பேற்பட்ட ஆஸ்துமா அலர்ஜி நோய்கள் குணமாகும். இதை பற்றி பலவிதமான முறைகளில் சித்தர்கள் செய்ததை செய்து பாருங்கள். தொடர்ந்து பார்ப்போம். ஆடிப்பெருக்கு ஆடுதுறை சூரியனார் கோயில் நோய்களும் அதற்கான பரிகாரங்களும். இப்பொழுது நாம் நோய் தீர்க்கும் படலத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆடிப்பெருக்கு வரப்போகின்றது. தீராத நோய் உள்ளவர்கள், அடிக்கடி நோய்வாய்ப்பட்டு ஏதோ உடம்பிலே வியாதி வந்து கொண்டே இருக்கின்றது, அவர்களுக்கு ஒரு நல்ல வரப்பிரசாதம். ஆடி 18ஆம் பெருக்கு ஆடிப்பெருக்கன்று உடலில் வெறும் வேப்பிள்ளை ஆடை மட்டும் கட்டி எந்த அம்மையும் வலம் பெற, எந்த அம்பாளையும் வலம் பெற நோய் பிணி கொடுமைகள் தீரும். பெரியபாளையத்திலே நடந்து கொண்டிருப்பது உதாரணத்துக்கு சொல்கின்றோம். ஆடுதுறை சூரியனார் கோயில், அங்கே வாசலில் இன்றைக்கும் ஒரு சிறிய பழைய குளத்தில் பல சித்த புருஷர்கள் தினமும் வந்து ஸ்நானம் செய்து புனிதப்படுத்துகின்றார்கள். தற்போது குப்பை கூலங்களுடன் நாற்றமடிப்பது போல் நமது கண்களுக்கு தோன்றினாலும் உண்மையில் இது தேவலோக தீர்த்தமாகும். நல்ல ஆழ்ந்த நம்பிக்கையுடன் இந்த அழுக்கடைந்த தீர்த்தத்தை உண்டால் எத்தகைய பல கொடிய நோயும் தீரும். இது எவரும் அறியாத ஆன்மீக ரகசியம். கோயிலுக்கு எதிரே அதன் இடப்புறத்திலே அமைந்திருக்கும் இந்த சிறிய தீர்த்தமானது பாடடைந்தது போல தென்படும். இதன் தீர்த்தம் பல கோடி நேரங்களில் வற்றியது போலவும் அழுக்கு பாசி நிறைந்தது போலவும் தென்படும். இது நமது கண்களுக்கு, அதான் புறக்கண்களுக்கு உண்மையில் இது வற்றாத தீர்த்தம், தீராத நோய்களை, அந்த வினைகளை தீர்க்கும் தீர்த்தம். ஆழ்ந்த நம்பிக்கையுடன் அள்ளி பருகினால், ஆனால் இந்த நம்பிக்கை யாருக்கு வரும்? அதுதான் சித்த ரகசியம். சிச்சி நாத்தமடிக்குது, வயிறு குமட்டது என்றெல்லாம் மனமும் உடலும் ஒதுக்குமானால் இப்பேற்பட்ட இடங்களில் தானே சித்த புருஷர்கள் வாசம் செய்கின்றார்கள். நம்பினோர்க்கு நடராஜா, நம்பிக்கையுடன் செயல்படுவீர், கைமேல் பலனை பெறுவீர், அதோட நோய் போயே போடும். இப்படி
கோயம்பேடு குருங்காலீஸ்வரர், சித்தப்பிரம்மை மனக்கோளாறுகள் போன்றவற்றிற்கு நிவாரணம் அளிக்கும் மூர்த்திகளே கோயம்பேடு சிவஸ்தல ஸ்ரீ ருத்ர கபால துவாரபாலகர்கள். பிரதோஷத்தன்று இந்த மூர்த்திகளுக்கு அபிஷேக ஆராதனைகள், எண்ணெய் காப்பிட்டு, ஏழை குழந்தைகளுக்கு புதிய கால் சட்டை, பேண்ட் போன்ற ஆடைகளை தானமாக அளித்திட எப்பேற்பட்ட மனோவியாதிகளுக்கு நல்ல குணம் தரும். துவாரபாலகர்களுக்கு எந்த கோவிலிலும் அபிஷேகம் செய்வதை நிறுத்தியே விட்டார்கள். இது வருத்தம் அளிக்கின்றது. இப்பொழுது அடியார்கள் தகுந்த அனுமதி உத்தரவை பெற்று செய்யுங்கள். எப்பேற்பட்ட குடல் நோய்கள் மறைவதற்கு, வயிற்று அழற்சி, குடல் நோய் இவற்றினால் அவதிப்படுவோர் எத்தனையோ பேர் அஸ்வினி நட்சத்திரத்தன்று தேங்காய் சாதம் அல்லது இட்லி தானம் செய்து தொடர்ந்து இதை செய்து வந்தால், குறிப்பாக பூர நட்சத்திரத்தன்று வருகின்ற ஆடிப்புறம் 2வது புறமாக வர இருக்கின்றது, அன்று கொத்தமல்லி சட்னி சாதம் அல்லது கீரை சாதம் தானம் செய்து வந்தால் கல் அடைப்புகள், கிட்னி ஸ்டோன்ஸ், பைல் ஸ்டோன்ஸ் நீங்கிவிடும். அறுவை சிகிச்சை வியாதிகளுக்கு மருத்துவரை அணுக, அறுவை சிகிச்சைத்தான் செய்ய வேண்டும் என்ற நிலைமையில் வந்தால் அப்பொழுது ஒரு டாக்டரை அணுக. பூச நட்சத்திரம், குறிப்பாக தேய்பிறையில் வரும் பூச நட்சத்திரமே ஏற்றதாகும். பூச நட்சத்திரத்தை அன்று ஸ்ரீ ரங்கநாதர், ஸ்ரீ அனந்த பத்மநாத சுவாமிக்கு சாமந்தி பூ மாலை சாட்டி அப்படி வணங்கி வர எப்பேற்பட்ட கடுமையான நோயிலிருந்தும் நிவாரணம் பெறுவார்கள். பூச நட்சத்திரத்தில் ஏழை நோயாளிகளுக்கு பலவிதமான இயன்ற தானங்களை செய்து வர அற்புதமான நோய் நிவாரணங்களை, குணங்களை கண்கூடாக பார்க்க முடியும். இப்படி கருப்பு நிறமா, கவலையே வேண்டாம். கருப்பு நிறமுடைய பெண்களும் தோல் வியாதிகள், முகப்பருக்களால் வருந்தும் இளம் பெண்களுக்கும் அனுக்கிரகம் புரிகின்றால் திருச்சி குணசீலம் தார்மீகநாதர் சிவஸ்தலத்தில் உரையும் ஹேம வர்ணேஸ்வரி. இந்த ஆலயத்தில் வர்ணப்பூச்சி திருப்பணிகளுக்கு தங்களால் மனமாற இயன்ற உதவிகளை அளித்து எண்ணெய் பிசுக்கு போன்றவற்றை அவ்வப்பொழுது நீக்கி அடிப்பிரதர்சனம் செய்து வணங்கினால் தோல் வியாதிகள் குணமாகும். நல்ல நிறமுடைய கணவன்மார்கள் கண்டிப்பாக வாய்ப்பார்கள். ஹேம வர்ணேஸ்வரி அதற்கு உறுதுணை புரிவாள். கோகுலாஷ்டமி வரப்போகின்றது, ஆவணி மாதம். கௌபீன தானத்திற்கு இப்பொழுதே தயாராகுங்கள். கோகுலாஷ்டமி அன்று கௌபீன தானம் செய்தால் வாழ்க்கையில் எவ்விதமான மானமிழக்கும் சம்பவம், மானமே போச்சு. சில பேர் செய்த தவறோ செய்யாத தவறுக்கோ சிறை செல்கின்றார்கள். அந்த சம்பவம் இனி அடிக்கடி நடக்க நேரும். செய்தவன் எங்கோ இருப்பான், அப்பாவி சிறை செல்வான். அப்படி மானம் போகாமல் இருப்பதற்கு கடுமையான நோயில் படுத்து தன்னிலை இழந்து அலங்கோலமாக கிடக்கின்ற நிலையே தெரியாமல் அலங்கோலகமாக கிடந்து படுத்த படுக்கையிலேயே மலஜலம் கழிக்கின்ற நிலையும் ஏற்படாது. கௌபீனத்தை கோவணம் என்று செய்வார்கள். தானம் செய்வது சாத்தியமா, இதை எவரேனும் ஏற்பார்களா என்ற மனநிலை எல்லோருக்கும் ஏற்படும். கவலைப்படாதீர்கள். திரு அண்ணாமலை போன்ற தலங்களிலே பல வறிய ஏழை முதியோர்கள், வறிய சாதுக்கள் காவி உடை அணிந்து பிச்சை கேட்கின்றார்கள். இவர்களுக்கு கௌபீனத்துடன் வேஷ்டி துண்டு அளித்தால் கண்டிப்பாக அவற்றை மனமாற ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் புது துணியில் கௌபீனத்தை நன்கு பெரிதாக மடிப்புகள் வைத்து இடை சுட்டுடன் ஓரங்களை தைக்க வேண்டும். ஏதோ வாங்கினோம் கொடுத்தோம் என்று கொடுக்கக்கூடாது. வெறுமனே துணியை கிழித்து தருவது கௌபீனம் ஆகாது. செய்வதை திருந்த செய்ய வேண்டும். இப்பொழுதே கோபீனம் பல பேர் சேர்ந்து ஒரு 108, 1008 தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு உதவியாக இருக்கும். மானம் போகின்ற பிரச்சனை வராது. பழனி போன்ற தலங்களில் நூற்றுக்கணக்கான சாதுக்கள், முதியோர்கள் இன்றும் வருகின்றார்கள். கௌபீன வஸ்திரத்தை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார்கள். பாபநாசம், அதாவது திருநெல்வேலி பாபநாசம் அம்பாசமுத்திரம் அருகில் அப்படியும் உண்டு. குழந்தைகளின் வளர்ச்சிக்கு தங்கள் குழந்தைகள் உயரமாக இல்லையே, போதுமான வளர்ச்சி இல்லை என்று வருந்தும் பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்கின்றீர்கள். இதோ அவர்களுக்கு ஒரு எளிய மருந்து. பெரிய இரட்டை பீன்ஸ், டபுள் பீன்ஸ் கலந்த உணவினை ஏதோ ஒரு கோயில் ஏழைகளுக்கு தானமாக அளித்து வந்தால் குழந்தைகள் சீரான வளர்ச்சி அடைவார்கள். புரதச்சத்து குறைவு, அதை நிறைவு செய்வது டபுள் பீன்ஸ் தானம். எப்பேற்பட்ட வீக்காக இருக்கிற குழந்தையெல்லாம் சூப்பராக வந்துடுவாங்க. ரகசியமான நோய்கள் அகல
திருவாதிரையிலே இரட்டை பிள்ளையாருக்கு வில்வத்தால் தொடுக்கப்பட்ட வில்வ அங்கியை சாத்துவதால் வில்வ இலைகளால் கட்டப்பட்ட ஆடையை இரகசியமான நோய்களுக்கு நல்ல நிவாரணம் உங்களுக்கு கிடைக்கும். வள்ளல் பெருமான் சனீஸ்வரன், சனீஸ்வர பகவான் என்றாலே துன்பத்தை தான் தருவார், நம்மை கெடுத்து விடுவார், நாசம் செய்வார் என்று சொல்வது சனி சனி என்று சொல்லாதீர்கள். சனகி நிதானமாக, ஸ்லோ, அப்படி என்று பெயர். துன்பத்தை தருவார் என்று சொல்லாதீர்கள். இது ஒரு தவறான கருத்து மக்களிடையே நிலை வருகிறது. நவக்கிரகங்களில் ஈஸ்வர பட்டம் பெற்றவர் சனீஸ்வர பகவான் ஒருவரே. அன்பையும் அனுக்கிரகத்தையும் வாரி வாரி வழங்குவதில் அவருக்கு நிகர் யாரும் கிடையாது. சனீஸ்வர பகவானின் மகத்துவத்தை பூரணமாக உணர்ந்து அனுபவித்தவர் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் தந்தை ஸ்ரீ தசரத சக்கரவர்த்தி மகாராஜா. தசரத மகாராஜாவால் தான் கையால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சனீஸ்வர பகவான் நாகப்பட்டினம் கோயிலில் இன்னும் இருக்கின்றார். அருளாசி வாரி வாரி வழங்குகின்றார். உரிய தான தர்மங்களுடன் இவரை வழிபட்டால் எல்லா விதமான துன்பங்களிலிருந்தும், எப்பேற்பட்ட பிரச்சனைகளிலிருந்தும், நோய்கள் இருந்தும் விடுபட்டு உயர்நிலையை அடையலாம். கன்னிப்பெண்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். தாய்மார்களின் பல பிரச்சனைகள் உண்டு. பூப்படைந்த தங்கள் பெண்கள் நல்ல ஆரோக்கியமான உடல் அழகையும் வளர்ச்சியையும் பெறவில்லையே என்பது. உணவுகளும் மருந்துகளும் பலனளிக்காத நிலையில் அவளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக திகழ்கின்றாள் நாகப்பட்டினம் நீலாயதாட்சி அம்பாள். ஒவ்வொரு கார்த்திகை சோமவாரமும் 1000 வில்வ தலங்களால் இந்த தேவியை அர்ச்சனை செய்து வழிபட்டு அன்னதானம் செய்து வந்தால் எல்லா விதமான அனுக்கிரகத்தையும் பெறலாம். பூப்படைந்த பெண்கள் எல்லா விதமான சூப்பரான ஒரு அழகு பெற்று அப்படியே ஜோதி போல மிளிர்வார், மின்னுவார். திருமணம் புரிய ஏற்ற உடல் ஆரோக்கியத்தையும் பெறுவார்கள். மேலும் வியாழக்கிழமையில் தானே கையால் அரைத்த சந்தனத்தால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து வழிபட்டு எலுமிச்சை சாதம் அளித்து வந்தால் பலன்கள் மிக மிக சீக்கிரமாக துரிதப்படுத்தும். பல பங்கு பலன்கள் வரும். காது சரியாக கேட்கவில்லையா? திருக்கோலக்காவில் அருள் புரியும் ஸ்ரீ தாளபுரீஸ்வரருக்கு மல்லிகைப்பூ மாலை சாத்தி உளுந்து வடை தானம் அளித்து இறைப்பிரசாதமான மல்லிகைப்பூவை காதில் வைத்து வந்தால் காது கோளாறுகள், எப்பேற்பட்ட காது கோளாறுகள் நிவர்த்தியாகும். காது கேளாதவர்களுக்கும் நல்வழி கிடைக்கும். இஎன்டி துறை சேர்ந்த மருத்துவர்கள் தங்கள் துறையில் சிறப்பு பெறுவதற்கு இந்த ஆலயத்தில் தங்கள் வசதிக்கு ஏற்ப திருப்பணிகளையும் தான தர்மங்களையும் செய்ய வேண்டும். அதாவது ஜெயம் தரும் ஜடாயு குண்ட விபூதி. பல காரியங்கள் தெய்வத்தின் அருளால் தான் நிறைவேறுகிறது. சாதாரண மனிதன் தன் முயற்சியால் பல காரியங்களை சாதிக்க முற்படுவான். ஆனால் அனைத்து காரியங்களையும் சாதிப்பதற்கு உடல் ஆரோக்கியம் மிக மிக அவசியம். உடல் நலம் குறைந்து விட்டால் எந்த சாதனையாளரும் சோதனைக்கு உள்ளாகி விடுவார்கள். ஆகவே உடல் பலம் பெருகுவதற்கும் முக்கியமான காரியங்களில் இறைவனே உடனிருந்து உதவுவதற்கும் ஒரு அற்புதமான வழி உண்டு. ஸ்ரீ வைத்தீஸ்வரன் கோவிலில் உள்ள ஸ்ரீ ஜடாயு குண்ட திருச்சாம்பலை தினமும் உடம்பு முழுவதும் தேகமெங்கும் இட்டு வருவதால் ஸ்ரீராமரே உடனிருந்து காரிய சித்திக்கு உதவுவார் என்பது அனுபவபூர்வமான உண்மை. பவகரண நோய் நிவாரண சக்தி. பவகரணத்திலே மருத்துவ குணசக்தி அற்புதமாக பெருகி விளைகின்றது. காரணம், பல மூலிகைகள் மொட்டுக்களிலிருந்து மலர்வதும் அவை தங்களுடைய தெய்வீக சக்தி கிரணங்களை வெளிப்படுகின்ற நேரமும் பவகரணம் என்கின்ற அற்புதமான கரணம். 11 கரணங்களிலே முக்கியமான பவகரணம். பொதுவாகவே தெய்வீக மருத்துவ குணங்களை தரவல்ல தேவாதி தெய்வ மூர்த்திகளாக விளங்குகின்ற அஸ்வினி தேவர்கள் ஆழ்ந்த தவத்தில் இருக்கின்ற யோக நிலையே பவகரணம். தேய்பிறையில் செவ்வாய்க்கிழமையில் கூடுகின்ற பவகரணத்தில் புது மருந்துகளை உட்கொள்ள தொடங்கினால் வியாதி முழுமையாக நின்றுவிடும். துரிதமான பலனையும் தரும். தேய்பிறையில் வருகின்ற பவகரணத்தில் அறுவை சிகிச்சை செய்தல், மருந்துகளை உட்கொள்ளுதல் நல்ல நோய் நிவர்த்திக்கு நல்ல வழிவகுக்கும். ஸ்ரீ தன்வந்திரி மூர்த்திகளான அதற்கான சகஸ்ரநாம துதி மற்றும் பூஜைகளை பல பவகரணத்தில் நீங்கள் கடைபிடித்தல் கடுமையான நோய்களுக்கான நிவாரணம் கிட்டும். பவகரணத்தில் ஸ்ரீ கருட காயத்ரி மந்திரத்தை
தொடர்ந்து ஜெபித்து வந்தால் மன சஞ்சலங்களும் அமைதியின்மையும் குறைந்து மனநோய்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும். நெடு நாட்களாக ஆஸ்பத்திரியிலே படுத்த படுக்கையாக இருக்க வேண்டியது இல்லை என்றால் தினமும் ஆஸ்பத்திரி, தினமும் மருத்துவமனை, ஒவ்வொரு மருத்துவராக மாறிக்கொண்டு இருக்கிறவர்கள் அவர்களுக்கு உள்ள நல்ல நிவாரணம் கிடைக்கும். அப்படி படுத்த படுக்கையாக இருக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளானவர்களுக்கு அவர்களோ அவர்கள் சார்பாக யாரோ குடும்பத்தினரோ நண்பர்களோ உறவினர்களோ பவகரண நேரத்திலே ஸ்ரீ கருட காயத்ரி மந்திரத்தை ஜெபிப்பதால் தேவையில்லாத தண்ட செலவினங்கள் குறைந்து துரிதமாக நோய் நிவாரணமாகி நல்ல நிலையிலே இல்லத்திற்கு வீடு திரும்பி விடுவதற்கான நல்ல வழிகள் கிட்டும். இதற்குரிய பவகரண ஸ்ரீ தன்வந்தரி ஹோம வழிபாடுகளும் உண்டு. கடுமையான தோல் வியாதிகள், டிபி மற்றும் இருதய நோய்கள் உள்ளோர் பவகரண நேரத்திலே இந்திராட்சி கவச்சம் என்னும் அற்புதமான மந்திரத்தை ஓதி தேய்பிறை பவகரண நேரத்திலே ஏழைகளுக்கு பட்டு வஸ்திரங்களை புது துணிகளையும் தானமாக அளித்து வருவதால் நெடும் காலமாக இருக்கும் நோய்களுக்கு தக்க நிவாரணம் கிட்டுகின்றது. எவ்வாறு நட்சத்திரம் மற்றும் திதி நேரங்களை நாம் அறிந்து கொள்கின்றோமோ அதே போலத்தான் பவகரண நேரத்தையும் பஞ்சாங்கத்தில் அதன் மூலமாக எளிதில் தெரிந்து கொள்ள இப்பொழுதே பஞ்சாங்கம் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக பவ ஓஷதீஸ்வரர் திருத்துறைப்பூண்டியிலே அருள் பாலிக்கின்ற ஸ்ரீ பவ ஓஷதீஸ்வரர் சுவாமிக்கு பவகரண நேரத்திலே செம்பருத்தி பூவினால் அர்ச்சனை செய்து கருவேப்பிள்ளை, புதினா, கொத்தமல்லி, பிரண்டை போன்ற மூலிகைகள் கலந்த சாம்பார் சாதம், காய்கறி கலவை சாதம் போன்றவற்றை படைத்து அன்னதானமாக அளித்து வந்தால் எப்பேற்பட்ட நரம்பு தளர்ச்சி நோய்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும். அதுதான் நோய்க்கு இந்த ஸ்ட்ரோக்கெல்லாம் சொல்கிறோமே அதெல்லாம் போய்விடும். பொதுவாக ஸ்ரீ பவ ஓஷதீஸ்வர சுவாமிக்கு அதே பவகரண நேரத்தில் செய்கின்ற அர்ச்சனை, ஆராதனைகள், மூலிகை தைல அபிஷேகம், நைவேத்திய படைப்புகள், மூலிகை வகை, கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி, புதினா, பிரண்டை போன்ற துவையல் பொடி சாதம் அந்த உணவை படைத்து தானமாக அளித்தால் அப்பேற்பட்ட பலன்கள், சொல்ல முடியாத நல்ல பலன்கள், தீராத நோய் தீரும். எண்ணெய் குளியல் தேவை என்பதை தெரிந்து கொள்வோம். இந்த காலத்து குழந்தைகளுக்கு ஏன் பெரியவர்களும் சரி வாரம் 2 முறை எண்ணெய் தேய்த்து நீராடுபவர்களை பார்ப்பது மிக மிக அரிதாக போய்விட்டது. ஏன்? எண்ணெய் குளியலின் பலாபலன்களை கண்டு ஆங்கில மருத்துவர்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் வாரம் 2 முறை எண்ணெய் தேய்த்து நீராட வேண்டும். அதோடும் மட்டும் அல்லாமல் உடம்பில் தேமல், வெண்புள்ளி கட்டிகள் தோன்றி உடல் அழகை இழப்பவர்களுக்கு ஆன்மீகம் மிக சிறந்த பரிகாரத்தை உலகுக்கு அளித்துள்ளது. தஞ்சை மாவட்டம் திருமகேந்திரப்பள்ளியில் உள்ள சிவாலய இந்த இந்திர தீர்த்தத்தில் எண்ணெய் தேய்த்து நீராடி வழிபட்டால் நோய் நொடி இல்லாமல் அந்த உடம்பு திருமேனி அழகாக வாழலாம் என்பது சித்தர்களுடைய அரும் கருத்து. விட்டு விடாதீர்கள். பொழுதெல்லாம் சொல்லுகின்றோம், பிடித்து கொள்ளுங்கள். பாலாரிஷ்டத்தில் இருந்து விடுபட ராமேஸ்வரத்தில் ஸ்ரீ ராமநாதர் ஆலயத்தில் 14வது தீர்த்தமாக விளங்கும் ஸ்ரீ அக்னி தீர்த்தத்தின் மூலமே ஸ்ரீராமர் தம்முடைய யாகத்திற்கான அக்னியையும் சீதாதேவி அக்னி பிரவேசத்து அதற்கான அக்னியையும் பெற்றால் இதில் நீராடி இந்த தீர்த்தத்துடன் தயிர் சாதம் தானம் செய்திட பெரும் கண்டங்களிலிருந்து தீர்வு பெறலாம். எப்பேற்பட்ட பாலாரிஷ்ட தோஷமும் நீக்கும் தீர்த்தம் பாலாரிஷ்ட தீர்த்தம் என்று பெயர். மூன்றாவதாக அற்புத காயக்கல்ப சஞ்சீவி மருந்து. உடல் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்க எளிய வழிமுறைகளை நம் வாழ்விற்கு என சித்த புருஷர்கள் கொடுத்து வருகின்றார்கள். அவற்றில் இன்று காலையில் இஞ்சி, மதியம் சுக்கு, மாலையில் கடுக்காய் இவை 3ஐயும் முறைப்படி உண்ணுவதே. காலையில் இஞ்சி, காலையில் ஒரு சிறிய துண்டு இஞ்சியை அதன் தோலை நீக்கிய பின் ஒரு டம்ளர் நீரில் போட்டு நன்றாக காய்ச்ச வேண்டும். அந்த நீரை அரை டம்ளராக சுண்டிய பின் அதை வடிகட்டி பருக வேண்டும். இஞ்சி நீர் அருந்திய 1 மணி நேரம் கழித்து வேறு எதுவும் உண்ணலாம். மதியம் சுக்கை சுண்ணாம்பு தடவி வெயிலில் நன்றாக காய வைத்து மேல் தோலை சீவி பிறகு அதை பொடி பொடியாக இடித்து வைத்து கொள்ள வேண்டும்.
அந்த பொடியில் 1/4 அல்லது அரை டீஸ்பூன் மதியம் வெறும் சாதத்துடன் சேர்த்து பிசைந்து 1 அல்லது 2 உருண்டைகள் உண்ண வேண்டும். பின்னர் எப்போதும் போல் நீங்கள் உணவு சாப்பிடலாம். மாலையில் கடுக்காயை நன்கு வெயில் காய வைத்து மொட்டை அதாவது கொட்டையை விதை நீக்கி மேல் சக்கை பொடியாக எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். அந்த பொடியை வெயில் காலத்திலும் மோரிலும் குளிர்காலத்தில் தேனிலும் கலந்து மாலை நேரத்தில் உண்ண வேண்டும். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் மேற்குறித்த முறையில் காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்க மாலையில் கடுக்காய் என்று செய்து வந்தால் அவர்களை எந்த நோயும் அணுகாது. மிக மிக அற்புதமான காயக்கல்ப மருந்து. பெண்கள் அன்றாடம் செய்யும் சிறு சிறு தவறுகள், இல்லற பெண்கள் செய்கின்ற பல தவிர்க்கக்கூடிய தெரிந்து செய்கின்ற சிறிதும் பெரிதுமான தவறுகளால் தான் மனஸ்தாபம், டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், குழந்தைகள் அடிக்கடி நோய்வாய்ப்படுதல், நகை இழப்பு, பணம் பறிபோகுதல், ஏதேனும் ஒன்று மாற்றி ஒன்றாக காயம்படுதல் போன்றவற்றை அப்படியே ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றதை பார்க்கின்றோம். புருவத்தை சிரைத்தல், முன்பாக தலைமுடியை அழகிற்காக வெட்டுதல், பின்னலை முன்பக்கமாக போடுதல், தலைமுடி நுனியை வெறுமனை விடுதல், ரிப்பன் நார் போட்டு எப்போதும் முடி கட்டப்பட்டு இருக்க வேண்டும், புடவை நுனியை கீழே தொங்க விடுதல், கண்ட இடங்களில் பூவை வாங்கியவுடன் அங்கேயே தலைக்கு பூ வைத்தல், காதுகளை மூடி தலை வாறுதல், தலையின் இருபுறங்களிலும் புஷ்பம் வைத்தல், இரும்பாலான ஹேர்பின்கள் வைத்தல், தலையில் ஆடி அதிரும்படி பூ வைப்பது போன்ற சிறு சிறு தவறுகளை பெண்கள் செய்து வருகின்றார்கள். இப்படிப்பட்ட தவற்றை இந்த அறவே நீங்கள் தவிர்க்க வேண்டும். இல்லறத்தின் பெரும்பாலான தினசரி பிரச்சனைகளை எளிதில் கலந்து விடலாம். இவற்றை நீங்கள் நிறுத்தினால் இவற்றால் தான் பல சாபங்கள், தோஷங்கள் உங்களுக்கே தெரியாமல் வந்துவிடும். பெண்கள் தங்களின் தலைக்கு ஹேர்பின்களை பயன்படுத்தக்கூடாது. அப்படினால் என்ன செய்வது என்று கேட்கலாம். மரத்தாலான ஹேர்பின்களை பயன்படுத்தலாம். அவற்றிற்கு வேண்டுமென்றால் நமக்கு விருப்பமான நிறத்தில் பெயிண்ட் அடித்து கொள்ளலாம். பூக்களை தொங்க விடக்கூடாது. பந்து போல் சுருட்டி தலையின் பின் கழுத்து நடுவில் இருக்க வேண்டும். பூக்களை பற்றி நிறைய விளக்கங்கள் உள்ளது. நமது ஆசிரம வெளியீடான பூக்கள் தரும் புனிதங்கள், அந்த நூலை வாங்கி படியுங்கள். இப்படி திருநின்றவூர் ஹிருதயாலீஸ்வரர் சிறுநீரக கோளாறுகள், ஹிருதய வியாதிகளால் அவதியுறும் கணவன்மார்களின் ஆயுளை பற்றிய, அதாவது யம பயம், அதனுடைய பயத்தால் பல குடும்பம், அந்த பெண்கள் எப்பொழுதும் மனம் கலங்கியே வாழ்கின்றார்கள். இவர்கள் அடிக்கடி சென்னை திருநின்றவூர் ஸ்ரீ ஹிருதயாலீஸ்வரர் ஆலயத்தில் தான தர்மங்கள் செய்து அந்த ஈஸ்வரனை தொழுவதுடன் தினமும் இந்த ஸ்தலத்தில் பன்னீர் பூக்களினால் லிங்க பெருமானுக்கு, அதாவது சிவனுக்கு அர்ச்சனை செய்து வந்திடில் எப்பேற்பட்ட யம பயமும் இருந்தால் ஓடிவிடும். மாங்கல்ய பலம் விருத்தியாகும். குறிப்பாக பூச நட்சத்திர பன்னீர் புஷ்பார்ச்சனை மிக மிக சிறப்பை தரும். ஏவல் வியாதிகள் தீர உதவும் வழி. வியாதிகள் அனைவருக்கும் வரும் போகும். இதற்கு பல காரணங்கள் உண்டு. ஆனால் பகைமையாலும், ஒருத்தருக்கு விரோதம் வெறுப்பாலும், பழி வாங்கும் குணத்தாலும் பலர் மந்திர ஏவலால் வியாதிகளை அனுபவிக்கும்படி செய்து விடுவர். இது எந்த காலத்திலும் நடைபெறும். இவ்வாறு மந்திர ஏவலால் வரும் வியாதிகளை தீர்ப்பதற்கு பல வழிகள் உண்டு. அதிலிருந்து குணமுடைய அற்புதமான ஸ்ரீ தன்வந்திரி பகவான் அமர்ந்துள்ளார் ஸ்ரீரங்கத்திலே. இவரை தாயார் சன்னதிக்கு அருகிலே இவரை சரணடைந்து திருமஞ்சனம் செய்து ராக்கால் தீர்த்தம், இரவு துளசி தீர்த்தம் வைத்து மறுநாள் காலை பருகி அருகில் உள்ள சுந்தர புஷ்கரணி அருகில் அமர்ந்து ஸ்ரீ தன்வந்திரி காயத்ரி மந்திரத்தை 2 மணி நேரம் ஜெபித்து வந்தால் எப்பேற்பட்ட மந்திரம், பில்லி, சூனியம், ஆபிச்சாரம், சம்பனம், ஏவனம், வித்வேஷனம், அப்படிப்பட்ட ஏவலால் வந்த பிணிகள் ஓடிவிடும். எதிர்மறை சக்திகள் ஓடுவதற்கு பில்லி, சூனியம், திருஷ்டி, ஏவல் போன்றவற்றால் ஏற்படும் உடல் கோளாறுகள், மனநோய்கள் போன்ற எதிரிகளின் துன்பங்கள் இருந்து நம்மை காத்துக்கொள்ள தற்காப்பு வேண்டுமல்லவா? அதற்கு மகிழம்பூ மாலையை ஸ்ரீ நரசிம்மருக்கு சாத்தி சுதர்சன துதிகள் ஓதி வழிபட்டிடுக. மகிழம்புவிற்கு எப்பேற்பட்ட எதிர்வினை சக்திகளையும் விரட்டி அடிக்கும் ஆன்மீக சக்தி உண்டு. நெடுங்கால நோய்களின் வேகம் தனிய உதவும் பூஜை முறைகள். பெருமகளூர் என்கின்ற அற்புதமான ஈஸ்வரன் பரிபூர்ணமான பலன்களை பெற்றிட வைகாசி விசாகத்தன்று பட்டுக்கோட்டை, பேராவூரணி, அத்தானி வழியாக மீமிசல் செல்லும்
சாலையில் பேராவூரணிக்கும் அத்தானி கிராமத்திற்கும் இடையில் உள்ள பெருமகளூர் என்னும் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ சோமேஸ்வரர் சிவாலயத்தில் இதனை செய்திடுக. சென்னை மாயூரம் காரைக்குடி ரயில் பாதையில் பேராவூரணி அறந்தாங்கி மூலமாகவும் பெருமகளூரை நீங்கள் அடையலாம். வேறெங்கும் காணப்பட முடியாத தாமரை தண்டிலால் உருவான சிவலிங்கம் இங்கு உள்ளது. இவர் மிக மிக சொல்ல முடியாத அளவுக்கு சக்தி வாய்ந்த மூர்த்தி. பல யுகங்களுக்கு முன்பு மிகவும் பிரசித்தி பெற்ற மூர்த்தி. இறைவனுடைய மாயையாக இந்த லீலா வினோதமாக எவ்வித கொடுமையான நோய்களையும் தீர்க்கின்ற மகத்துவம் பெற்ற ஸ்ரீ சோமேஸ்வர மூர்த்தி இவரே தன்னைத்தானே வெளிக்காட்டி கொள்ளாது ஒரு சிறிய கிராமத்தில் இன்றும் உரைகின்றார். இங்கு தாமரை தண்டு கொண்டு பசுனை தீபமேற்றி தாமரை இலையிலே அன்னதானம் செய்து படைத்து அன்னதானம் நிறைவு பெற்ற பின் தாமரை இலையில் பிரசாதத்தை நாமும் நீங்களும் உண்டு. இத்தகைய விரதத்தை முடிப்பதால் பல நோய்கள் உடனடியாக அதே இடத்தில் தீர்ந்துவிடும். தாமரை இலையின் பின்பக்கத்தில் தான் அன்னம் இட வேண்டும். நீர் ஒட்டாத இடத்தில் அன்னம் கொடுக்காதீர்கள். வாழ்க்கையில் பற்றே இல்லாத உண்மையான புனித துறவியருக்கு மட்டுமே நீர் ஒட்டாத மேல்புறத்தில் உணவை அளிக்கலாம். சகல ரோக நிவாரணி இது. ஈஸ்வர வருட விகாசி விசாகத்தில் இங்கு இத்தகைய தாமரை இலை அன்னதானம் பத்ம தல பிரசாத விரதம் செய்வது எப்படி என்பதை கொடிய நோய்களுக்கான நிவாரணம் தரப்பட்டது. வெள்ளாட்டுப்பாலின் விசேஷம். வெள்ளாட்டுப்பால் மிக மிக விசேஷமான சக்தி உடையது. மாதந்தோறும் மக நட்சத்திரத்து அன்று குறைந்தது ஓர் ஆழாக்கு வெள்ளாட்டுப்பாலில் ஓர் ஆழக்கு நல்ல நீர் கலந்து காய்ச்சி பனை வெள்ளத்துடன் சேர்த்து சிவபெருமானுக்கு படைத்து ஏழைகளுக்கு தானம் அளித்து வந்தால் கடுமையான நோய்களிலிருந்து உடனே நிவாரணம் பெறலாம். ஆழ்ந்த இறை நம்பிக்கை எதையும் சாதிக்க வல்லதாகும். கும்பகோணத்தில் மாசி மகத்தன்று பனை வெல்லம் சேர்ந்த வெள்ளாட்டு பாலை தானம் செய்திட பலவிதமான தோஷங்களுடன் குடும்பத்தில் அடிக்கடி நோய்வாய்ப்படுதல் ஆகிய துன்பங்களும் அற்புதமான முறையில் தீர்வதுடன் நெடுங்கால நோய்களின் கடுமையும் தனியும். இதைவிட என்ன வேண்டும்? எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அழாலா.